ஹாய்! வெல்கம் டு மித்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து காலையில பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சும்மா ஒவ்வொரு பூ தான் மீந்தது. சரி பன்னீர் ரோஸ் தான் இருந்தது. அது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நார்மலா எப்பவுமே விளக்கேத்துற மாதிரி தான் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுருந்தேன். பிரசாதத்துக்காக வந்து நாட்டு சர்க்கரை தான் வச்சிருக்கேன். எதுவுமே இல்லன்னா வந்து கற்கண்டு இதெல்லாம் நாட்டு சர்க்கரை இந்த மாரி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். உள்ள வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து வெளியில வந்து மீன் தொட்டியில வந்து இந்த உருளையில பூவெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். புத்தா சிலை ஒண்ணு வந்து வச்சிருக்கேன். அந்த வச்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்துல வந்து பார்க்கும்போது மீன் வந்து 2 மீன் தான் இருந்தது. ரோஷன், மித்தி 2 பேருமே அடம் புடிச்சு வந்து மீன் வந்து வாங்கிட்டாங்க. அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஃபிஷ் டேங்க் வச்சதுலேருந்துமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா இருக்குன்னு கேட்டா வந்து தெரியல. ஆனா வந்து எதனா டென்ஷனா இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாரி தோணுது. 2 மீன் தான் இருந்தது. இப்போ வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு 2 நாள் தான் ஆச்சு மீன்லாம் வாங்கிட்டு வந்து. நெறைய இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஈவினிங் டைம்ல வந்து வத்தி ஏத்தி வைப்பேன். அது ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி தோணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு வச்சிருக்கேன். இது எப்படியும் மாசக்கணக்கா ஆயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். நானும் ஒவ்வொரு வாரம் மீன் கேட்டுட்டே இருப்பேன். மீன் வந்து நல்லா இல்ல, ஃப்ரெஷ்ஷா இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அவருக்கு பிடிக்காது, மீன் பிடிக்காது. அதனால வந்து ரோஷன், மித்தி 2 பேருமே வேணான்னு சொல்லிருவாங்க. அவர் புடிச்சா மட்டும் தான் அவர் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிருவாங்க. அந்த மாதிரி தான் அவரு பழகி வச்சிருக்காரு. நானும் திட்டுவேன். "நீ சாப்பிடுறது இல்லாம வந்து பசங்களும் வேணான்னு சொல்றாங்க. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு" அப்படின்ற மாரி கேட்பேன். இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. அவங்களுக்காக மட்டும் தான் வந்து மீன் வாங்குனேன். வாரமே வந்து நான்வெஜ் வந்து எடுக்கணும்னா வந்து சிக்கன் இல்லனா மட்டன் அந்த மாரி தான் எடுக்கிறதா இருக்கு. இன்னைக்கு வந்து மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். மீன் குழம்பு வந்து நார்மலா வந்து வைக்கிறத விட இந்த மாரி ஃப்ரை பண்ணி மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். மீன் கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் மசாலா போட்டுக்கலாம். வறுக்கிற மசாலா வேணுனா போட்டுக்கலாம். இல்லனா தனி மிளகாய் தூள் போட்டுட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு பெசஞ்சுட்டு அத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமா வந்து மீன் வறுக்கிற மசாலா வந்து போட்டிருக்கேன். இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம். மீன் வந்து ஓரளவுக்கு வெந்திருந்தா கூட பரவால்ல. நல்லா தான் இருக்கும். கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். அந்த எண்ணெயிலேயே தான் நான் வந்து குழம்பு வைக்க போறேன். அதனால கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து புளி கரைச்சல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ விட கொஞ்சம் அதிகமாவே இந்த புளி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து குழம்பு மசாலா தூள் இருக்கும். மீன் குழம்பு மசாலா தூள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலா வீட்ல குழம்பு மிளகாய் தூள் வச்சிருப்போம். அத வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே நான் கரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குழம்புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமா வந்து எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பில போட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே கட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் ஞாபகமே இல்லாம பிரியாணி கட் பண்ற மாதிரி வந்து கட் பண்ணிட்டேன். சரி பரவால்ல கட் பண்ணி நான் பாத்திரத்துலயும் போட்டுட்டேன். அதனால சரி அப்படியே விட்டுட்டேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா வந்து வதங்கணும். உப்பு வந்து ஏற்கனவே வந்து போட்டு வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். புளி கரைச்சல்ல இருக்கு. அதனால உப்பு சேர்க்கல. சேர்த்தேனா என்னன்னு எனக்குமே தெரியல. போடலன்னு நெனைக்கிறேன். பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலுமே போட்டுக்கலாம். சரி நான் இன்னைக்கு வந்து பூண்டு வந்து தட்டி போட்டு வச்சிருக்கேன். நல்லா வதங்குனதுக்கப்புறம் புளி கரைச்சல் வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக் ஆகுற டைம்ல வந்து மீன் போட்டுக்கலாம். மாங்காய் வேணுனாலும் போடலாம். சரி நான் வந்து மாங்காய் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்க பக்கத்துல இருக்கிற கடை வந்து மூடிட்டு இருந்தது. அதனால சரி வேற எங்கேயும் போக முடியாது. சண்டே வந்து கடைலாம் அந்த அளவுக்கு இருக்காதுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். மீன் வந்து ஃப்ரை பண்றதுக்கு வச்சிருக்கேன். மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு, தனி மிளகாத்தூளு, அதுக்கப்புறம் கொஞ்சமா லைட்டா மஞ்சத்தூளு, வீட்ல போட்டுக்கிற குழம்பு மிளகாத்தூளு, அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பெசஞ்சு வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வேணுன்னும்போது கூட நம்ம ஃப்ரை பண்ணி குடுத்துக்கலாம். நாளைக்கு கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு வேணுன்றத மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச மீனும் வந்து இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். நான் தேங்காய் வந்து எதுவுமே அரைச்சு ஊத்தல. வறுத்த மீனுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். வேணுனா அரைச்சு ஊத்திக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். சரி இதுவே போதும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் இந்த அளவுக்கே இருந்தா இதுவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நார்மலா வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த மாங்காவும் போடல, தேங்காவும் அரைச்சு ஊத்தல. நல்லாயிருக்கும் அந்த மாரி ஊத்துனா. சரி எனக்கு கடை இங்க மூடிட்டு இருந்ததுனால வந்து நான் என்னால செய்ய முடியல. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சோம். சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். வேற ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். இது வந்து ரோஷன் வந்து எல்கேஜி படிக்கும்போது நான் ஞாபகமா வாங்கின பாத்திரம். இந்த பாத்திரம் மட்டும் தான் நான் இன்னமும் மாத்தாம இருக்கேன். பாத்திரம் ஏதாச்சும் கொஞ்சம் பழசா இருந்தா கூட மாத்திருவேன்.
இப்போலாம் அந்த அளவுக்கு எதுவுமே மாத்துறதில்ல. இது ஃபுல்லாமே உடஞ்சிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அவன் ஞாபகமாவே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வாங்குன பாத்திரம். அவன் ஸ்கூல் போகும்போது அவனுக்கு மட்டுமே செய்யணுன்றதுனால வந்து வாங்கி வச்சேன். குட்டியா இருக்கும் அந்த கடை. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து அப்பளம் பொரிக்கணும், எதனா பூரி செய்யணும்னா அதில செஞ்சுருவேன். சாப்பாடும் வந்து ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த வறுத்து வச்ச அந்த மீன் சாப்பிட்டுருவாங்க. இந்த மீன் வந்து முள்ளு அதிகமா இருக்கும். ஆனா நம்ம லேடீஸ்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதனால வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை கல் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிட்டே இருக்கேன். இது வாங்கி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் இருக்கும். இரும்பு கல்லு இது. ஆனா இப்ப யூஸ் பண்றதே இல்ல. வருஷமாயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இத வாங்கிட்டு வந்து ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் கிட்ட பக்கம் வந்து ஊத்தி வச்சிருப்பேன். தோசைலாம் நல்லா இருந்தது. இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். 4 கிலோ இருக்கும். இது வந்து தூக்கி வந்து பாத்திரத்துல அங்க நம்ம அடுப்பு மேல வைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சரி வேணான்னு சொல்லிட்டு கீழவே இருந்தது. இப்போ சரி தவால தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் வந்து நான்ஸ்டிக் தவா தான். நல்லாவும் இருக்காது. சரி பரவாயில்ல வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் தவால தான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு. சரி வேணாம் நம்ம புதுசா வாங்கணும்னாலும் வந்து இரும்பு கல் வாங்குனாலும் இப்போ எப்படியும் ரூ. 1000 அதுக்கு மேல தான் ஆகும். இது வந்து ரூ. 1400வோ என்னமோ நெனைக்கிறேன். இந்த கல்லு ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். வெங்காயம் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டேன். இத வந்து சீசனிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த வெங்காயம்லாம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நேரம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு, திரும்பவும் வந்து எண்ணெய் வந்து ஊத்தி வச்சுட்டு, திரும்பவும் தொடச்சிட்டு, ஒரு 2, 3 டைம் இந்த மாரி திரும்ப திரும்ப பண்ணேன். சரி அதுக்கப்புறம் வந்து தோசை வந்து சின்னதா ஊத்திக்கணும். ரொம்ப பெருசாலாம் எனக்கு தெரியும் இதில வந்து தோசை வரும்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம இத வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருந்தேன். இந்த ஒரு தோசைய ஊத்திட்டு நான் ஃபுல்லாமே வந்து தேய்ச்சு விட்டுட்டே இருந்தேன். இது எப்படியும் நம்ம கீழ தான் போட போறோம். அதனால வந்து வேணான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபுல்லா அந்த கல்லு முழுக்க தேய்ச்சுட்டு, திரும்பவும் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊத்திட்டு, திரும்பவும் வந்து ஒரு 2, 3 டைம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இத நம்ம சாப்பிடணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால ஒவ்வொரு வேலைய திருப்பி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டே செஞ்சுட்டே இருந்தேன். ஒரு 2 தோசை ஊத்துற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தோசை ஊத்தும்போது கரெக்ட்டா வந்துடுச்சு. நம்ம நார்மலா வந்து தவால தோசை ஊத்தி சாப்பிடுறதுக்கும், இரும்பு கல்லுல வந்து தோசை ஊத்தி சாப்பிடுறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டு ரொம்பவே நல்லாருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கார சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தோசை ஊத்தியிருந்தேன். இத சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மிளகாத்தூள் வந்து அரைக்கணும். அதனால வந்து 1 கிலோ மிளகா வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வந்து தனியா வாங்கியிருந்தேன். 2மே வந்து ஒரே அளவுலயே அரைச்சுப்பேன். வீட்ல அம்மா வந்து 1 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியாவா? தனியா வந்து அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க வேற மாதிரி அரைப்பாங்க. அம்மா ஊர்லேருந்தே அரைச்சு அனுப்புறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா செட் ஆகாது. அம்மாவும் ஒரு டைம் குடுத்து அனுப்பிச்சாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. அதனால சரி அத்தைகிட்டயும், அம்மாகிட்டயும் தான் கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்டு இருந்தேன். ஊருக்கு போம்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவேன். மிளகா காய வைக்கிறதுக்கும் வந்து நேரம் இல்லன்றதுனால அவங்ககிட்டயே வாங்கிட்டு வந்து ஒரு 2, 3 மாசம் நெனைக்கிறேன். அங்கருந்து வாங்கிட்டு வந்து தான் அத சமைச்சுட்டு இருந்தேன். அதுவுமே காலி ஆயிடுச்சு. இப்ப வேற வழியே இல்ல. நம்ம தான் அரைச்சு ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு மிளகா, தனியாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னவோ தெரியல. நான் வாங்கி அரைச்சு குழம்பு வச்சா தான் எனக்கு நல்லா இருக்க மாரியே தோணும். இது வந்து நான் இங்க எங்க வீட்டுக்கிட்டவே இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்க வந்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மிளகா தனியா வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைக்க வேண்டிய வேலை மட்டும் தான். மத்தபடி நம்ம வந்து கிளீன் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. எல்லாமே கிளீனா இருக்கும். அதனால வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் தொறந்து இருக்கா இல்லையா, ஓப்பன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காய வச்சு அரைச்சுட்டேன். எனக்கு வந்து கையிலேயே தான் நான் அளவு எடுத்துப்பேன். எதுவுமே வந்து மெஷர்மென்ட்டெல்லாம் எனக்கு எதுவும் எடுக்க தெரியாது. எனக்கு சொல்லிக் குடுத்த பாட்டி ஒருத்தவங்க வந்து ஆ இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல வந்து அந்த பாட்டிம்மா வந்து சொல்லிக் குடுத்தாங்க. கைப்பிடியில தான் எடுப்பாங்க. அதே அளவே எடுப்பேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து மிளகு எடுத்துப்பேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சீரகம் எடுத்துப்பேன். அப்புறம் வெந்தயம் இது எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு, அ கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துவரம் பருப்பு. இது மட்டும் தான் அவங்க போடுவாங்க. எனக்குமே மிளகாத்தூள்லாம் அரைக்க தெரியாது. பாட்டிம்மா சொன்ன மாதிரி தான் இன்னமும் அரைச்சுன்னு இருக்கேன். அண்ட் நல்லாருக்கும். மஞ்சள் வந்து நம்ம தனியா வந்து அரைச்சு வச்சுக்கலாம். அதனால வந்து மஞ்சத்தூள்லாம் வந்து எதுவுமே இதில போட மாட்டேன். இதுவரைக்கும் மிளகா, தனியா, மிளகு, சீரகம், அப்புறம் வெந்தயம், துவரம் பருப்பு. இது மட்டும் தான் போடுவேன். இது வந்து நம்ம நார்மலா வந்து சிக்கன் வந்து பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் தந்தூரி இந்த மாரி எது பண்ணாலும் சரி, நான்வெஜ்லாம் பண்ணா நம்ம தனியா வந்து கடையில வந்து தனி மிளகாத்தூள்லாம் வாங்க வேண்டியதே இல்ல. இதே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து எப்படியோ வந்து அவங்ககிட்ட குடுத்து அனுப்பிச்சுட்டேன். எப்படியோ வந்து இந்த வேலைய முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து மிட்டிக்கு. இதுவும் வந்து பெண்டிங்லேயே வச்சிருந்த வேலை தான். ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுவும் ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சுட்டே இருந்த வேலை தான். அவ வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தா. ஒரு 2 வாரமா வந்து என்கிட்ட தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டா. இந்த வாரம் வந்து மாட்டிக்கிட்டா. சரி போயிட்டு ஃபர்ஸ்ட்டு முடி வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன்.
வேலையெல்லாம் முடிச்சு தான் கூட்டு போனேன். ஆனா, அவ வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிருவேன்னு அவளுக்கு தெரியாது. சரி அம்மா கட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. நான் வந்து ஷார்ட்டா கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான். ஏன்னா முடி ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சு. அவ ரொம்ப மெலிஞ்சா மாதிரி ஆயிட்டா. தலை வாரி விட்டுட்டு போறதுக்கு நம்மளுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. சரி டியூஷன் போணும், ஸ்கூல் போணும்னா கூட அவசரத்துல அப்படியே விட்டு போயிடுற மாரி இருக்கு. அதுவே கஷ்டமா இருக்கு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, அவ டியூஷன்லேருந்து வரும்போது ஒரு ஒரு மாரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். தலை வாராம போயிட்டுனா. அதனால சரி வேணாம் முடி கட் பண்ணிடலாம். பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். என்னோட சுயநலமும் இருக்கு. ஆனா வெயிலுக்கு வந்து முடி கட் பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவளுக்குமே. ரொம்ப அடர்த்தியா இருக்கும் அவளுக்கு. ஈறு பேன்லாம் வேற இருக்கு. எனக்கு அது பேன் கூட இழுத்துருவேன். பேன் சீப்பு வச்சு கிளீன் பண்ணிடுவேன். ஈரெல்லாம் இழுக்க தெரியாது. அம்மா வந்தா மட்டும் தான் கிளீன் பண்ணுவாங்க. மத்தபடி எனக்கு அதுவுமே இழுக்க தெரியாது. ஜாலியா இருந்தா கட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாரி அழறா மாரி ஆயிட்டா. அழுதுட்டா. ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணா அவளுக்கு முடி ரொம்ப பிடிக்கும். அவ வளர்ந்துட்டான்றதுனால வந்து நான் ரொம்ப கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வந்தா. நானும் எப்டி எப்டியோ சமாதானப்படுத்தினேன். அப்ப கூட இல்ல. ரொம்ப தேம்பி தேம்பி அழுதா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! என்னடா இது ரொம்ப அழறாளேன்னு சமாதானப்படுத்த முடியுமா? முடியாதான்னு யோசிச்சேன். சரி எப்டி எப்டியோ பேசி, "இல்ல மித்தி நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு" அப்டின்னு சொல்லி, "இல்ல பாய் கட் மாரி இருக்கு. இந்த கேர்ள் கட் மாரியே இல்ல" அப்படின்னு அழுதுட்டே இருந்தா. ரொம்ப நேரம் அங்கேருந்து அந்த ஷாப்லேருந்து நடந்து வர வரைக்கும் அழுதுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வர வழியில வந்து சமாதானப்படுத்தி, மில்க் ஷேக், அதுக்கப்புறம் கேக் இதெல்லாம் வாங்கி குடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா ஆயிட்டா. இப்ப தான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃபா இருக்கு. சரி ஓகே. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய்.